உலகின் மிக முக்கியமான மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1866 மார்ச் 3 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் ஜான் பாக்ஸுக்கும் சேரா பிரே பாக்ஸுக்கும் மகனாக பிறக்கிறார் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ். இவருடைய அப்பா ஒரு ரெவரண்டாக இருந்திருக்கிறாங்க, அதாவது ஒரு தேவாலயத்தில் உயர் பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் பிறந்ததிலிருந்தே இவருடைய அப்பா சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸுக்கு நல்லொழுக்கத்தையும் இறையியலையும் வீட்டிலிருந்தே போதித்து வந்தாங்க. பிறகு 1871ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக லண்டனுடைய டலிச்சில் இருக்கிற டலிச் காலேஜ் அப்படின்ற ஒரு பிரைவேட் டே அண்ட் போர்டிங் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அந்த ஒரு டலிச் காலேஜில் பிரைமரி எஜுகேஷனில் ஆரம்பித்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் படிக்கிறதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கு சேர்ந்து சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை முழு கவனத்தோட சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் படித்து வந்தாங்க. பிறகு 1876ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த டலிச் காலேஜில் ஹையர் எஜுகேஷனும் படிக்கிறதுக்குண்டான ஃபெசிலிட்டி இருக்கிறனால சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் தொடர்ந்து அந்த டலிச் காலேஜ்லேயே இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியையும் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் சயின்ஸ், அறிவியல், மேத்தமேட்டிக்ஸ், கணிதவியல் இந்த 2 பாடங்களை மிகவும் ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸுக்கு படிப்பை முடிச்சதுக்கப்புறமா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் ஏற்படுது. இதுக்கிடையில் 1883ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை அந்த டலிச் காலேஜில் இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா அந்த லண்டனில் இருக்கிற டலிச்சில் இருந்து அந்த லண்டனில் இருக்கக்கூடிய சிட்டி ஆஃப் லண்டன் அங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் போகிறாங்க. ஸோ அங்கே இவருடைய பிஸ்னஸையும் இவர் சிறு வயதிலேயே, அதாவது இளம் பருவத்தில் ஒரு 17 வயசுலேயே பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இவருடைய அப்பா உதவியாகவும் இருந்து வந்தாங்க. ஆனால் சில மாதங்கள்லேயே பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றது சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸுக்கு சலிச்சு போயிடுது. இதுக்கப்புறமா இவர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க. இருந்தாலும் பிஸ்னஸை முழுமையாக இவர் கைவிடலை. இந்த நிலையில தான் லண்டனில் செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல்ல நிறைய மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், நோயியல் நிபுணர்கள், உடற்கூறியல் நிபுணர்கள், உடலியல் நிபுணர்கள் அப்படின்னு எக்கச்சக்கமா அந்த மருத்துவத்துறையில உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்கலாம் அங்க லெக்சர்ஸ், நிறைய விரிவுரைகள் கொடுப்பாங்க. அதை யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம். அதாவது மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, இல்லைன்னா மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அவங்க மாதிரி யார் வேணா அதை கற்றுக்கலாம், அவங்களுடைய விரிவுரையை அட்டன் பண்ணலாம். ஸோ அது மாதிரி அந்த மெடிக்கல் லெக்சர்ஸ்லாம் அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் வழங்கப்பட்டு வந்தது. ஸோ இங்கே ஒரு முறை சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் போகிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய அந்த மருத்துவ விரிவுரையை இவர் அட்டன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸுக்கு மருத்துவத்தின் மீதே ஆர்வம் ஏற்படுது. ஸோ இவர் மருத்துவமே படிக்கலாம் அப்படின்னு முடிவும் செய்கிறாங்க. இந்த நிலையில் அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அங்கே சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் 1885 1886 இந்த காலகட்டத்தில் என்ரோல் பண்ணுறாங்க. என்ரோல் பண்ணி ஆரம்பத்தில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக மருத்துவ பாடத்திட்டத்தில் ஒரு முக்கியமான பாடமான ஃபிசியாலஜி, உடலியல், அதை மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து இந்த பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவர் பிஎஸ்சி படிக்கிறது அப்படின்றது ப்ரீ மெடிக்கல் கோர்சஸாவே எடுத்து படிச்சாங்க. அதாவது மருத்துவம் படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய சில கோர்சஸ்ல இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை எடுத்து இவர் பிஎஸ்சியா படிச்சு வந்தாங்க. அதாவது மருத்துவ பாடத்திட்டத்தில், அதாவது மெடிக்கல் கரிக்குலம்ல அனாட்டமி உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, அப்செட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் பிரசவம் பார்க்கறது, கைனகாலஜி பெண் நோயியல், அதுக்கப்புறமா
மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான இந்த மாதிரியான நிறைய அந்த பாடங்கள் வந்து மருத்துவத்தில் இருக்குது. அதில் ஒன்றான அந்த ஃபிசியாலஜி உடலியல் இதை தான் வந்து இவர் வந்து பிஎஸ்சியாக எடுத்து படித்து வந்தாங்க. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸின் போது சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து படித்து வந்தாங்க. அதை படித்து 1889ஆம் ஆண்டு இவருடைய 23 வயதில் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து அந்த பிஎஸ்சி வந்து முடிக்கிறாங்க. ஃபிசியாலஜியில் இவர் வந்து ப்ரைஸையும் வின் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஒரு சிறந்த மாணவனா பிரில்லியண்டான ஸ்டூடெண்டாக இருந்தாங்க. இந்த நிலையில் இவர் அதுக்கப்புறம் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல், இது வந்து செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் அதனுடைய கேம்பஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஸ்கூல். ஸோ அங்கே படித்தாலும் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் இருந்து தான் டிகிரி கிடைக்கும். ஸோ அதுக்காக இவர் வந்து லண்டனில் இருக்கிற செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலுடைய மெடிக்கல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து பிஸ்னஸை முழுமையாக கைவிட்டுட்டு இவருடைய படிப்பில் தான் இவர் ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பாக அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை தான் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது இவர் உடலியல் மட்டும் இல்லாமல் அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம், அதாவது இந்த பிரசவம் பார்க்குறது, ஸோ அதுலேயுமே இவர் வந்து அதிக கவனம் செலுத்தி நல்லா படித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மெடிசன் அப்சட்ரிக்ஸ் இந்த மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் இந்த 2 பாடங்களில் 2 சப்ஜெக்ட்ஸில் இவர் வந்து ப்ரைஸையும் வின் பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில் தான் இவர் வந்து அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன், இது வந்து பிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். அதே மாதிரி அதே லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, இது வந்து சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ். ஸோ இந்த 2 காலேஜ்லையும் இவர் வந்து எக்ஸாமினேஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இதனுடைய மெம்பர்ஷிப் லைசன்ஸ்லாம் பெற்றா இவர் வந்து லண்டனில் பெரிய கௌரவத்தோட பெரிய பெரிய மருத்துவமனைகளில் மருத்துவராக பணிபுரிய முடியும். ஸோ இதுக்கான முயற்சியில் இவர் ஈடுபட்டாங்க. இதன் விளைவாக 1891ஆம் ஆண்டு மே 14 அன்னைக்கு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, அதாவது அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பர்ஷிப்பை இவருடைய 25 வயதில் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து பெறாங்க. மேலும் அதே லண்டனில் இருக்கிற அந்த ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ் அதனுடைய லைசன்ஸை இவர் வந்து பெறாங்க. ஸோ லைசன்ஸேட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் எல்ஆர்சிபி அப்படின்ற லைசன்ஸையும் எம்ஆர்சிஎஸ் அப்படின்ற மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அப்படின்ற மெம்பர்ஷிப்பையும் இந்த 1891ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் பெறாங்க. இதைத் தொடர்ந்து 1892ஆம் ஆண்டு இவருடைய 26 வயதில் அந்த எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரியை செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் இருந்து டிகிரியை பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து அதே செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் மருத்துவத்தில் மெடிசன், அதாவது மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட்டான டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் 1893ஆம் ஆண்டு ஜூன் 8 அன்னைக்கு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, சர்ஜன்ஸுக்கு உண்டான ராயல் காலேஜ் அதனுடைய ஃபெல்லோஷிப்பையும் இவர் வந்து பெறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் FRCS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1893ஆம் ஆண்டு ஜூன் 8 அன்னைக்கு இவருடைய 27 வயதில் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் பெற்றுறாங்க. மேலும் இதே 1893ஆம் ஆண்டு தான் இவர் வந்து செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் இருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியும் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து மருத்துவ பயிற்சியை அதே செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் மேற்கொள்கிறாங்க. அதாவது சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து வெறும் இந்த எம்பிபிஎஸ் எம்டி இந்த டிகிரிஸ் எல்லாம் பெற்ற உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸை நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியா செஞ்சாதான் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து 2 துறைகளை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அதாவது மெடிசனில் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. குறிப்பாக அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் பிரசவம் பார்க்கறது, கைனகாலஜி பெண் நோயியல், பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம், கார்டியாலஜி இருதயவியல், டெர்மட்டாலஜி தோல் மருத்துவம், டென்டிஸ்ட்ரி பல் மருத்துவம், ஆப்தல்மாலஜி கண் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. அதில் 2 ஒன்று மெடிசன் இன்னொன்று சர்ஜரி, இந்த 2 தான் வந்து இவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது 2 தேர்ந்தெடுத்தா இவர் ஒரு மருத்துவராகவும் ஆக முடியும், அறுவை சிகிச்சை நிபுணராகவும் ஆக முடியும், பிசிஷியனாகவும் சர்ஜனாகவும் ஆக முடியும். ஸோ அதுக்காக செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் 1893ஆம் ஆண்டிலிருந்து இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை மேற்கொள்கிறாங்க. அடுத்து 1894ஆம் ஆண்டு
சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு மெடிக்கல் ரெஜிஸ்ட்ராராகவே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ தான் இவர் படிப்பெல்லாம் முடிச்சிருக்கிறாங்க. உடனடியாக மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்ற பொறுப்பில் இவர் நியமிக்கப்படுறாங்க. இந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்றது ஒரே ஒரு பொறுப்பாக தான் இருந்தது. அதாவது மற்ற பொறுப்புகள் இப்போ உதாரணத்துக்கு செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்கள் நிறைய பேர், அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன்ஸ் உதவி மருத்துவர்கள் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனால் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்னா ஒரே ஒரு பொறுப்பு தான். அந்த ஒரே பொறுப்பில் 1894ஆம் ஆண்டு இவர் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் தான் நியமிக்கப்பட்டாங்க. மேலும் இந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலோடைய மெடிக்கல் ஸ்கூலில் இவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் மோர்பிட் அனாட்டமியாக நியமிக்கப்படுறாங்க. முதல்ல இது 1894ஆம் ஆண்டு தான் நியமிக்கப்படுறாங்க. முதல்ல அனாட்டமி அப்படின்றது உடற்கூறியல். உடற்கூறியல் அப்படின்னா உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் உடற்கூறியல் அப்படின்றது. உதாரணமாக இப்போ உடல் உறுப்புகளில் இப்போ இதயம் எப்படி இருக்குது, அந்த இதயத்தினுடைய வடிவம் என்ன, அது எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய வால்வுகள், அந்த இதயத்தில் எத்தனை வால்வுகள் இருக்குது, அந்த இதயத்தில் எத்தனை சேம்பர்ஸ் அறைகள் இருக்குது. ஸோ அது மாதிரி அந்த ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளினுடைய அந்த ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது அனாட்டமி அப்படின்றது. அதே சமயம் மோர்பிட் அனாட்டமி அப்படின்னா நோயுற்ற உடற்கூறியல் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ ஒரு உடல் உறுப்பு வந்து நோயினால் பாதிக்கப்பட்ட பிறகு அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி மாற்றம் அடையுது. ஸோ அதுதான் மோர்பிட் அனாட்டமி அப்படின்றது. உதாரணத்துக்கு நிமோனியானால பாதிக்கப்பட்ட நுரையீரலானது பஞ்சு மாதிரி இல்லாமல் கல் மாதிரி மாறிடும். ஸோ அது மாதிரி உடல் உறுப்புகளில் பாதிப்புகள் ஏற்படும் போது அதனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து மாறுபடும். ஸோ அதுதான் மோர்பிட் அனாட்டமி. அது குறித்து படித்தா மோர்பிட் அனாட்டமி அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டராக இவர் நியமிக்கப்பட்டாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ மோர்பிட் அனாட்டமியை மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மெடிக்கல் டியூட்டர்ஸ், லெக்சரர்ஸ்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அதை வந்து கற்பிக்கும் போது அதை நேரடியாக வந்து செயல்முறை பண்ணி அதை வந்து இப்போ ஒரு உயிரினத்தை எடுத்துட்டு இப்போ ஒரு விலங்கை வந்து ஒரு அனிமலை பயன்படுத்தி அந்த அனிமலை வந்து டைசெக்ட் பண்ணி அதனுடைய அந்த நோயுற்ற அந்த உடல் உறுப்புகளை வந்து நேரடியாக மருத்துவ மாணவர்களுக்கு விளக்கி காமிக்கிறது. அதுதான் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பொறுப்பு. ஸோ அந்த பொறுப்பில் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் மோர்பிட் அனாட்டமி அப்படின்ற பொறுப்பில் செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் நியமிக்கப்படவும் செஞ்சாங்க. ஸோ ரெண்டு பொறுப்பு, ஒன்று வந்து மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரார், இன்னொன்று வந்து டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் மோர்பிட் அனாட்டமி. இதுக்கப்புறம் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸை வந்து அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் இறக்கக்கூடியவங்களை போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்டாப்சி அப்படின்ற பிரேத பரிசோதனையை சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸை பண்ண தொடங்குறாங்க. இதன் மூலமாக இவருக்கு ஆய்வுகளின் மீது ஆராய்ச்சி பண்ணுறதுல நிறைய ஆர்வம் ஏற்பட தொடங்குது. இதுக்கிடையில் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய ஃபெல்லோஷிப்புக்காகவும் இவர் வந்து எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறாங்க. இறுதி 1897ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் ஒரு ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது FRCPயா இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1897ஆம் ஆண்டு இவருடைய 31 வயதில் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து பெற்றுறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய ஃபெல்லோஷிப்பை ஏற்கனவே 1893 பெற்றிருந்தாங்க. இப்போ 1897 ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் உடைய ஃபெல்லோஷிப்பையும் பெறாங்க. ஸோ மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சை, இந்த மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான 2 ராயல் காலேஜஸோடைய ஃபெல்லோஷிப்பையும் பெற்ற ஒரு சிலரில் இவரும் ஒருத்தர், அதாவது சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸும் ஒருத்தர் அந்த கௌரவத்தை பெறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1897ஆம் ஆண்டு செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலோடைய மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து ரெசிடென்ட் அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் அப்படின்ற அந்த ஒரு பதவிக்கு இவர் வந்து ப்ரமோஷன், பதவி உயர்வை பெறாங்க. அடுத்து சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் முழுமையாக இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொள்ள தொடங்குறாங்க. குறிப்பாக அந்த பெப்டிக் அல்சர், அதாவது வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர், ஸ்டமக் அல்சர், அது குறித்து வந்து இவர் ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாங்க. அது வந்து டுவெடினல் அல்சர் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அந்த அல்சர் குறித்த இவருடைய ஆராய்ச்சியை இவர் வந்து மேற்கொள்ள தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் 1900ஆம் ஆண்டு இவருடைய 34 வயதில் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து அந்த ரெசிடென்ட் அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பில் இருந்து சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன், உதவி மருத்துவர் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்புக்கு, அந்த ஒரு பதவிக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வை இந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் பெறாங்க. இதுக்கப்புறம் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து தொடர்ச்சியாக இவருடைய பணிகளை செஞ்சு 1902ஆம் ஆண்டு an address on some points in connection with an address on some points in connection with ulceration of the stomach and duodenum அப்படின்ற டைட்டில் ஒரு
ஆர்டிக்கல், ஒரு ரிசர்ச் பேப்பர். இது 1902ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதே காலகட்டத்தில் செயின்ட் தாமஸஸ் மெடிக்கல் ஸ்கூலோடைய ஒரு லெக்சரர் இன் மெடிசன் அண்ட் மோர்பிட் அனாட்டமியாவும் இவர் நியமிக்கப்படுறாங்க. அதாவது மருத்துவம் மற்றும் நோயுற்ற உடற்கூறியல் இந்த 2 பாடங்களை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு லெக்சரர், விரிவுரையாளராகவும் இந்த காலகட்டத்தில் இவர் நியமிக்கப்படுறாங்க. இந்த நிலையில தான் 1905ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 39 வயதில் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து மேரியன் ஜேன் தையர் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் மற்றும் இவருடைய மனைவியான மேரியன் ஜே தையர் பாக்ஸ் இவங்க 2 பேருக்கும் நிறைய குழந்தைகளும் பிறந்தது. இது சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது. இது ஒரு புறம் இருக்கு. 1906ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸோடைய ஒரு ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மாற்றி சொல்லிட்டேன். 1897 இவர் வந்து மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸில். 1906ஆம் ஆண்டு தான் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸோடைய ஃபெல்லோவா அந்த FRCP அப்படின்ற இந்த பட்டத்தை 1906ஆம் ஆண்டு தான் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து பெறாங்க. ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட்டு 1891 லைசன்ஸை பெற்றாங்க, ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸோடைய லைசன்ஸ். அடுத்து 1897 மெம்பர்ஷிப்பை பெற்றாங்க. இப்போ 1906ஆம் ஆண்டு தான் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸோடைய ஃபெல்லோஷிப்பை பெற்றாங்க. ஸோ ஆரம்பத்தில் நான் மாற்றி சொன்னேன், 1906 தான் ஃபெல்லோஷிப்பை வந்து பெற்றாங்க. இதே 1906ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறாங்க. அதாவது இன்னொரு மருத்துவரான W. மெக்காடம் எக்கல்ஸ் அப்படின்னு ஒரு மருத்துவர், அவர் கூட சேர்ந்து சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து கிளினிக்கல் அனாட்டமி, கிளினிக்கல் மோர்பிட் அனாட்டமி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, ஒரு முக்கியமான புக்கு. இது 1906ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த W. மெக்காடம் எக்கல்ஸ் அப்படின்ற அந்த ஒரு மருத்துவர் கூட சேர்ந்து. இதுக்கப்புறம் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து சப்ரானிக் ஆப்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல், சப்ரானிக்ஸ் ஆப்சஸ் அப்படின்னு, இது 1908ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் பப்ளிஷ் பண்றாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து டிலட்டேஷன் அப்படின்னு சொல்லி, அதாவது டிலட்டேஷன் ஆஃப் த யூரிட்டர் வித்தவுட் ஆப்வியஸ் மெக்கானிக்கல் அப்சர்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல். இது 1909ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. இதுக்கப்புறமா ஜே கார்டோ அப்படின்னு ஒரு நபர், அதே மாதிரி JP பார்க்கின்சன் அப்படின்னு இன்னொரு நபர், இவங்க 2 பேரும் ஆராய்ச்சியாளர்கள். ஸோ இவங்க கூட இணைஞ்சு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து குழந்தைகளினுடைய நோய்கள் குறித்த ஆய்வுகளில் ஈடுபட தொடங்குறாங்க. குறிப்பாக குழந்தைகளினுடைய இந்த யூரினரி ட்ராக்ட் அப்படின்ற அந்த சிறுநீர் பாதை, அதில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், அது குறித்து இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து டிஸ்கஷன் ஆன் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் தி யூரினரி ட்ராக்ட் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில், அதாவது டிஸ்கஷன் ஆன் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் தி யூரினரி ட்ராக்ட் பை பெசில்லஸ் கோலை இன் இன்ஃபன்சி அண்ட் சைல்ட்ஹுட் அப்படின்ற டைட்டிலில் 1910 அக்டோபர் 15 அன்னைக்கு ஜே கார்டோ மற்றும் JP பார்க்கின்சன் கூட இணைஞ்சு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் இந்த ஒரு ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்றாங்க. மேலும் இதே 1910ஆம் ஆண்டு போஸ்ட்மார்ட்டம் மேனுவல், ஹேண்ட் புக் ஆஃப் மோர்பிட் அனாட்டமி அண்ட் போஸ்ட்மார்ட்டம் டெக்னிக் அப்படின்ற டைட்டில் ஒரு புக்கை வந்து இவர் 1910ஆம் ஆண்டு எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் மேனுவல் அப்படின்றது ஒரு புக்கு. அதேமாதிரி 1906ஆம் ஆண்டு கிளினிக்கல் மோர்பிட் அனாட்டமி அப்படின்னு வெளியிட்டு இருந்ததும் புக்கு. இதுக்கு நடுவில் இவர் வெளியிட்டது எல்லாமே ரிசர்ச் ஆர்டிகல்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ் தான் வெளியிட்டு வந்தாங்க. மேலும் இதே 1910ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து இன்னும் சில ஆய்வுகள் மேற்கொண்டாங்க. குறிப்பாக GG பட்லர் அப்படின்னு ஒரு நபர் கூட சேர்ந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் பெரிகார்டியஸ் வித் எஃப்யூசன் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல், இதையும் 1910ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து ஒரு மெடிக்கல் டியூட்டராக, லெக்சரர் இன் மெடிசன் அண்டு மோர்பிட் அனாட்டமி அப்படின்ற பதவியிலிருந்து செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் ஒரு மெடிக்கல் டியூட்டராக சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சில முக்கியமான சிஃபிலிட்டிக் அப்படின்ற நோய், அது குறித்து சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து சில ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. இது என்ன அப்படின்னா சிஃபிலிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நோய். இது வந்து தவறாக உடல் உறவு கொள்ளும்போது ஏற்படக்கூடியது. அது வந்து பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து குழந்தைகளுக்கு வந்து பரவி இருக்கும் சில நேரங்களில். ஸோ அது குறித்து சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதன் முடிவை 1911ஆம் ஆண்டு த சிஃபிலிட்டிக் ஃபேக்டர் இன் தி ஹீமோப்ளீஜியஸ் அண்ட் டைப்ளீஜியஸ் ஆஃப் இன்ஃபன்சி அண்ட் சைல்ட்
சைல்ட்ஹுட் அப்படின்ற டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது 1911. இதுக்கப்புறமா சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து லெஃப்ட் சைடட் சப்ரானிக் ஆப்சஸ் டியூ டு பெர்ஃபரேட்டட் டியூடினல் அல்சர் அப்படின்னு அல்சர் குறித்த ஒரு ரிசர்ச் ஒர்க். இது 1912ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து FW மார்ட் அப்படின்னு ஒரு நபர், அவர் கூட சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இதே காலகட்டத்தில் மண்ணீரல் அதை வந்து சில நேரங்களில் சில நபர்களுக்கு அகற்ற வேண்டிய நிலை ஏற்படும். ஸோ அது குறித்தும் இவர் வந்து இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. இந்த ஆராய்ச்சியின் முடிவை 1913ஆம் ஆண்டு எக்ஸிஷன் ஆஃப் ஸ்ப்ளீன் அப்படின்ற டைட்டில் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலாகவே சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா இதே காலகட்டத்தில் பெலக்ரா அப்படின்னு ஒரு நோய், அது வந்து ரெண்டு இங்கிலாந்தை சேர்ந்த சிறுவர்களுக்கு வந்து ஏற்பட்டது. ஸோ அது குறித்த ஒரு ஆராய்ச்சியை, ஒரு பெத்தலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன், ஒரு நோயியல் ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. இது வந்து FW மார்ட் அப்படின்ற ஆராய்ச்சியாளர் கூட சேர்ந்து சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் மேற்கொண்டாங்க. இதனுடைய முடிவை ஃபேட்டல் பெலக்ரா இன் 2 English boys with the results of the pathological investigation of one case அப்படின்ற டைட்டிலில் இந்த ஒரு ரிசர்ச் பேப்பரை 1913ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் FW மார்ட் கூட இணைந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1914ஆம் ஆண்டு முதல் உலகப்போர், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆனது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முதல் உலகப்போர் தொடங்கிய பிறகு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து முதல் உலகப்போரில் பங்கேற்கிறாங்க ஒரு மருத்துவராக. குறிப்பாக இவர் வந்து ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் ஒரு மேஜராக பங்கேற்கிறாங்க. ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது ஒரு இராணுவ மருத்துவப்படை, அதாவது போரில் காயமடையக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் RAMC அப்படின்றது. அதில் ஒரு மேஜராக சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் நியமிக்கப்படுறாங்க. உடனடியாக இவர் வந்து லண்டனில் இருக்கிற 5th லண்டன் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்படுறாங்க. அங்கே வந்து காயமடையக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து ஒரு மருத்துவராகவும் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இவருடைய சிகிச்சைகளை கொடுக்க தொடங்குறாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் குறிப்பாக இந்த 1914ஆம் ஆண்டு ஹைப்பர்ட்ரோஃபைட் அண்ட் டைலேட்டட் யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை இவர் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து இந்த சிறுநீர் பை அதில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் குறித்து இதில் எழுதி வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறமா சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து இதே 1914ஆம் ஆண்டு இங்கிலீஷ் பெலக்ரா இன் ஏர்லி சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லி அந்த பெலக்ரா நோய் குறித்த இன்னொரு ஒர்க்கையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுவும் 1914. இதுக்கப்புறம் 1915ஆம் ஆண்டு இவர் போரில் பணிபுரியும் போது இன்னொரு பக்கம் செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபுல் ஃபிசிஷியனாகவே இவர் நியமிக்கப்படுறாங்க. ஏற்கனவே 1900ஆம் ஆண்டு ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் உதவி மருத்துவராக நியமிக்கப்பட்டாங்க. இப்போ ஒரு ஃபுல் ஃபிசிஷியன் முழு மருத்துவராகவே நியமிக்கப்படுறாங்க. குறிப்பாக இவர் வந்து மேக்ஸிமம் அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைல்டு ஹெல்த்தில் தான் இவர் ஒர்க் பண்ணாங்க. அது வந்து டிசீசஸ் ஆஃப் தி சில்ட்ரன் அப்படின்னும் அழைக்கப்பட்டது. அது பிற்காலத்தில் தான் பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் அப்படின்னு பெயர் மாற்றம் பெற்று இப்போ வந்து அந்த ஸ்பெஷாலிட்டியை மெடிசனில் குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி இன்றைக்கி தான் வந்து பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னு அழைக்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் டிசீசஸ் ஆஃப் தி சில்ட்ரன் அப்படின்னு இருந்தது அதனுடைய அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டிக்கே பேர். ஸோ அந்த மாதிரி அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலோடைய டிசீசஸ் ஆஃப் தி சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட் அதனுடைய ஒரு ஃபிசிஷியனாகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதைத் தொடர்ந்து சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து தொடர்ச்சியாக அந்த RAMC ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் இவருடைய பணியை தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. பிறகு 1918ஆம் ஆண்டு முதல் உலகப்போர் முடிவடையுது. இந்த முதல் உலகப்போர் முடிவடைஞ்ச பிறகு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸும் அந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் இருந்து வெளிவந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து ஃபிசிஷியனாக ஒர்க் பண்ணுறாங்க. இதே காலகட்டத்தில் செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலினுடைய அந்த மெடிக்கல் டியூட்டர் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு சப் டீனாவே வந்து இவர் வந்து பதவி உயர்வையும் பெறாங்க. இது ஒரு புறம் இருக்கு. 1919ஆம் ஆண்டு இவர் ஏற்கனவே 1910ஆம் ஆண்டு எழுதி வெளியிட்ட அந்த போஸ்ட்மார்ட்டம் மேனுவல் அப்படின்ற புக்கு அதனுடைய செகண்ட் எடிஷன் இரண்டாவது பதிப்பை 1919ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து J. மெலன்பீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் கூட சேர்ந்து இந்த சர்க்கரை நோய் சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள தொடங்குறாங்க. குறிப்பாக இந்த சர்க்கரையினுடைய அளவு உணவு பழக்கத்தின் மூலமாக எப்படி மாறுபாடு அடையுது, ஸோ அது குறித்த ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவை த ரிலேஷன் ஆஃப் சுகர் எக்ஸ்கிரீஷன் டு டயட் இன் கிளைகோசுரியா அப்படின்ற டைட்டிலில் 1919ஆம் ஆண்டே அந்த J. மெலன்பீட் கூட சேர்ந்து சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலாக பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கிட்னி அந்த சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய நோய் குறித்து இவர் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. சிறுநீரகமானது கிட்னி மற்றும்
ரீனல் அப்படின்ற பேர்லையும் அழைக்கப்படும். ஸோ அது குறித்த ஒரு ஒர்க்கு 1920ஆம் ஆண்டு an address on some points in connection with renal disease அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1920 காலகட்டத்தில் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து தொடர்ச்சியாக ஒரு மருத்துவராகவும் சப்டீனாவும் இவருடைய பங்களிப்புகளை தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. மேலும் லண்டன்லேயே இருக்கக்கூடிய லண்டன் ஃபீவர் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராகவும் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா ராயல் மாசோனிக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இன்னொரு மருத்துவமனை, அங்கேயுமே இவர் ஒரு ஃபிசிஷியனாக நியமிக்கப்படுறாங்க. இதெல்லாம் கடந்து இன்னொன்று வில்டன் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதனுடைய ஒரு மருத்துவராகவும் ஃபிசிஷியனாகவும் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இறுதியாக 1926ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் இவருடைய 60 வயதில் எல்லா மருத்துவமனைகளிலிருந்தும் ரிட்டையர் ஆகுறாங்க. அதாவது இந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல், ராயல் மாசோனிக் ஹாஸ்பிட்டல், லண்டன் ஃபீவர் ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி வில்டன் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துல இருந்தும் ரிட்டையர் ஆகிட்டு ஒரு கன்சல்டன்ட் ஃபிசிஷியனாக ஒரு ஆலோசனை மருத்துவராகவும் நியமிக்கப்படுறாங்க எல்லா மருத்துவமனைகள்லையுமே. ஸோ ஆலோசனை மருத்துவராக சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் இவருடைய பணியை தொடர்றாங்க. மேலும் இதே 1926ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் அதனுடைய ப்ரொசீடிங்ஸ் அதனுடைய ஜேர்னலில் இவர் வந்து டிஸ்கஷன் ஆன் தி மாடர்ன் கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலில் ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னா, அப்போ ஏற்பட்ட நிறைய இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அதாவது தொற்று நோய்கள் அதை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, நவீன முறையில் எப்படி அதை கட்டுப்படுத்துறது அப்படின்ற ஒரு டிஸ்கஷனாக அந்த ஒரு ரிசர்ச் பேப்பரை 1926ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதே காலகட்டத்தில் எஃப் பிரைசஸ் அவர் வந்து டெக்ஸ்ட் புக் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்னு ஒரு பாட புத்தகம், அது வந்து மருத்துவ பாடத்திட்டத்தில் மருத்துவ மாணவர்கள் பயன்படுத்துறதுக்காக எழுதப்பட்ட பாட புத்தகம், அதில் ஒரு ஆர்டிக்கல் இவர் வந்து ஃபீவர்ஸ் அப்படின்ற டைட்டில் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் அதே 1926ஆம் ஆண்டு எழுதினாங்க. இதுக்கப்புறம் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து கன்சல்டன்ட் ஃபிசிஷியனாக மட்டும் ஒர்க் பண்ணி இவருடைய ஆராய்ச்சிகளையும் தொடர்ந்து மேம்படுத்தி வந்தாங்க. இந்த நிலையில் இவர் பல கௌரவங்களை பெற தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக 1930ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு சென்சராக இவர் நியமிக்கப்பட்டாங்க. அந்த பதவியில் 1931 வரைக்கும் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் இருந்தாங்க. அடுத்து 1933ஆம் ஆண்டு அதே ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய ஒரு லம்லியன் லெக்சரராக இவர் நியமிக்கப்பட்டாங்க. அதாவது ஜான் லம்லி அப்படின்னு ஒரு நபர் வாழ்ந்து வந்தாங்க. அவர் இறந்த பிறகு அந்த ஜான் லம்லியை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த ஜான் லம்லியோடைய பேரில் லம்லியன் லெக்சர்ஸ் அப்படின்னு ஒரு மெடிக்கல் லெக்சர் ஒரு மருத்துவ விரிவுரையானது வருடம் இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் தரப்பிலிருந்து நடத்துவாங்க. அப்போ ஒரு தலை சிறந்த மருத்துவர் தான் வருடம் ஒவ்வொரு தலை சிறந்த மருத்துவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மருத்துவ விரிவுரை வழங்குறதுக்கு லம்லியன் லெக்சரர் ஆக்கப்படுவாங்க. ஸோ அது மாதிரி 1933ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் தான் ஒரு லம்லியன் லெக்சரராக நியமிக்கப்பட்டாங்க. இவர் வந்து அந்த மெடிக்கல் லெக்சரை 1933ஆம் ஆண்டு இவர் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி ஸ்பெசிஃபிக் ஃபீவர்ஸ் அப்படின்ற டைட்டிலில் இவருடைய விரிவுரை கொடுத்தாங்க. மேலும் அதை வந்து ரிசர்ச் ஆர்டிக்கலாகவும் எழுதி பப்ளிஷ் பண்ணவும் செஞ்சாங்க. அடுத்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1935ஆம் ஆண்டு டைஃபாய்டு ஃபீவர் குறித்த ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டைஃபாய்டு ஃபீவர் அண்ட் இட்ஸ் சீஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்கையும் 1935ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 7 நபர்கள் கூட சேர்ந்து லண்டன் ஃபீவர் ஹாஸ்பிட்டல் குறித்த ஒரு ஒர்க் எழுதி 1937ஆம் ஆண்டு த லண்டன் ஃபீவர் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற டைட்டிலேயே சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணாங்க. இதை தொடர்ந்து 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் தொடங்கிறது. இந்த 2ஆம் உலகப் போர் துவங்கிய பிறகு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன்ல இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய டெவன்சர், இப்போ வந்து அது டெவன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இங்கிலாந்தில் இருக்க டெவனுக்கு சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து போகிறாங்க. இவர் போகிறனாலேயே இவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பானது கிடைக்காம போகுது. அதனால் லண்டன்லேயே இருக்கக்கூடிய சொசைட்டி ஆஃப் அபாத்தகேரிஸ் அதனுடைய மாஸ்டர் அப்படின்ற பதவியானது சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸுக்கு வழங்கப்படுறதா இருந்தது. ஆனால் அதுக்கு நடுவில் 2ஆம் உலகப் போர் தொடங்க இவர் வந்து வயதாயிட்ட காரணத்தினால இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற டெவனுக்கு போய் வாழ்ந்து வந்தாங்க. அடுத்து 1945ஆம் ஆண்டு தான் இந்த 2ஆம் உலகப் போர் முடிவடைஞ்சது. இதுக்கப்புறமா சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து மறுபடியும் லண்டனுக்கு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ரீஜியன்ஸ் பார்க் அப்படின்ற ஒரு இடம்
இடம். அங்கே தான் வீடு எடுத்து சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து அங்கே இவருடைய சொந்த வீட்டில் தங்கியிருந்தாங்க. இந்த காலகட்டத்திலலாம் இந்த இங்கிலாந்தில் இருக்கிற பெர்மிங்ஹாமில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்மிங்ஹாம், அதே மாதிரி அதே இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன், இந்த 2 யூனிவர்சிட்டிஸோடைய எக்ஸாமினர் இன் மெடிசன், அதாவது மருத்துவத்தில் ஒரு எக்ஸாமினராக சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது மாதிரியான பொறுப்புகளில் கடைசி வரைக்கும் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து ரிட்டையர் ஆன பிறகும் இந்த மாதிரியான பொறுப்புகளில் வேலை பார்த்து வந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1951 ஏப்ரல் 3 அன்னைக்கு இவருடைய 85 வயதில் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1951 ஏப்ரல் 3 அன்னைக்கு இவருடைய 85 வயதில் சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் இறந்து போகிறாங்க. இவர் இறந்து போகும்போது இவருடைய பணம், இவர் சம்பாதிச்சதில் 1000 பவுண்ட்ஸ் 1000 பவுண்ட்ஸ் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற சொசைட்டி ஆஃப் அபாத்தகேரிஸ் அதுக்கு வந்து இவர் ஒப்படைச்சாங்க. அது வந்து அபாத்தகேரிஸ் அப்படின்னா மருந்து தயாரிப்பாளர்கள், அவங்களுக்கு உண்டான ஒரு சங்கம் தான் சொசைட்டி ஆஃப் அபாத்தகேரிஸ் அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்து 1000 பவுண்ட்ஸை இவர் வந்து டொனேஷனாக கொடுத்தாங்க. மேலும் இவருடைய ரெசிஜுவரி எஸ்டேட் ஒன்று இருக்குது, அதை வந்து செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல், இவர் கடைசி வரைக்கும் கன்சல்டன்ட் ஃபிசிஷியனாக வரைக்கும் ஒர்க் பண்ண அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஒரு ரெசிஜுவரி எஸ்டேட் வந்து கொடுத்தாங்க. அதை கொடுத்த பிறகு இவருடைய பேரில், இவர் இறந்த பிறகு அது வந்து சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸோடைய பேரில் பாக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய நல்லா படிக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, கஷ்டப்படக்கூடிய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிலிருந்து நிதி வந்து இவருடைய பேரில் பாக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு வழங்கப்பட ஆரம்பிக்குது. ஸோ அது இன்னைக்கு வரைக்குமே அந்த பாக்ஸ் ஃபண்டானது நல்லா படிக்கக்கூடிய ஏழை எளிய மருத்துவ மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருது. ஸோ இது மாதிரி சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் வந்து வாழும்போது மட்டும் வாழும்போது மட்டும் இல்லாமல் இறந்த பிறகும் கூட மருத்துவத்துக்கு இவரால் ஆகக்கூடிய பங்களிப்பை செஞ்சு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட சார்ல்ஸ் ரிச்சர்ட் பாக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.